அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் எல்லாருமே நல்லாயிருக்கோம். ரொம்ப சேஃபாகவும் இருக்கோம். இங்கே இப்போ எதை பற்றி பேச வந்திருக்கேன்னு எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும். இங்கே யுஏஇ ஃபுல்லாகவே கொஞ்சம் சுச்சுவேஷன் கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் இருக்குது. ஆனால் எங்களுக்கு நாங்கள் இருக்க ஏரியாவில் பெருசாக எந்த பாதிப்பும் இல்லை. அல்ஹம்துலில்லாஹ் இது வரைக்கும் நல்லபடியாக தான் போயிட்டுருக்கு. அமைதியாக நல்லபடியாக நோன்பு வச்சுக்கிட்டு இருக்கோம். இதே மாதிரியே நல்லபடியாக இந்த நோன்பும் அமைதியாகவே முடியணும் அப்படின்னு நான் அல்லாஹ்ட்ட ரொம்ப துவா செஞ்சிட்ருக்கேன். இன்ஷா அல்லாஹ் நீங்களும் எங்களுக்காக இங்கே யுஏஇயில் இருக்கக்கூடிய மக்களுக்காக எல்லாருமே துவா செய்யுங்க. எல்லாருடைய ப்ரேயர் தான் இந்த சுச்சுவேஷன்லேருந்து நம்மளை மீட்டு கொண்டு வர முடியும். இது கூடவே அன்றைக்கி இஃப்தாருக்கும் கொஞ்சம் சிம்பிளாகவே ரெடி பண்ணிக்கிட்டேன். நாள் செஞ்சது எல்லாமே இருந்தது. ஸோ அது எல்லாமே லைட்டாக ரீஹீட் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் ஃப்ரைக்காக பிள்ளைங்களுக்கு நக்கட்ஸும் கட்லெட்டும் செஞ்சு கொடுத்துட்டேன். அது கூட ஜூஸுக்கு இன்றைக்கி ஆப்பிள் சர்பத் தான் ரெடி பண்ணியிருந்தேன். கஸ்டர்ட் மில்க் மாதிரி ரெடி பண்ணி அந்த சர்பத் போடுறது. ஸோ இதோட ரெசிபிஸ் எல்லாமே உங்களுக்கு தனித்தனியாக நான் ஷார்ட்ஸில் கொடுக்குறேன். அப்புறம் பாஸ்தாவுமே பேலன்ஸ் இருந்தது. ஸோ அதை ஒயிட் சாஸ் பாஸ்தா மாதிரி ரெடி பண்ணிட்டேன். ஸோ சிம்பிளாக பழசை வச்சுமே இஃப்தார் செய்யலாம். எல்லார் வீட்லேயுமே புதுசாகவே செய்கிறது கிடையாது. இந்த மாதிரியான இஃப்தார்களும் எல்லார் வீட்லேயுமே நடக்கும் இல்லையா?